வேதம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் அவரை தேடி வந்தார்கள் ஜனங்கள், அவர் எல்லாரையும் தேற்றினார், ஆற்றினார், அவரை பலப்படுத்தினார். போகும்பொழுது அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார். இந்த சாயங்காலம் நமக்கு அதுதான் செய்ய போகிறார். ஆகவே அவரை நோக்கி பார்க்க போகிறோம். பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, நிந்தை கோலம் பூண்ட பாலன், நிந்தை கோலம் பூண்ட பாலன் வேந்தன் இயேசுவே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல் எல்லா நாளுமே, பாடுவேனே பாடிலே என் ஆசை நேசரை கண்டேனே, உலகில் உள்ள கூடு யாவும் நீங்குமே, உலகில் உள்ள கூடு யாவும் நீங்குமே, என் ஆசை அந்தன் வீடே, என் ஆசை உந்தன் வீடே என்றும் வாழுவே, பாடுவேனே பாடிலே என் ஆசை நேசரை கண்டேனே, என்னை ஆண்ட தேசத்திற்கு என்னை ஈடுண்டோ, என்னை ஆண்ட தேசத்திற்கு என்னை ஈடுண்டோ, என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்னையே தந்தேன், பாடுவேனே பாடிலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே பாடிலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்த தியாகத்துக்கு, அவர் நினைத்த அன்புக்கு ஈடாய் நான் எண்ணத்தை கொடுக்க முடியும். ஒன்றுமே கொடுக்க முடியாது. செல்வத்தை கொடுக்க முடியுமா, ஆஸ்தியை கொடுக்க முடியுமா, நம் வேதனை தர முடியுமா? ஆனால் ஒன்றுதான் செய்யலாம் பெரியமானவர்களே, நம்மையே தந்தது நாம் இயேசுக்கு. அதுதான் அவர் கேட்கிறார். அவன் நம் இதயத்தை கேட்கிறார், நம்மை கேட்கிறார். நமக்குள் வந்து வாசம் செய்யப்படுகிறார், நமக்குள் இருந்து ஜீவ நதியாய் நம்மை நிரப்ப முடிக்கிறார். அவர் அதை தான் நாடுகிறார். ஆகவே சொல்லுவோம், சுவாமி சங்கலம் என்னிடத்தில் வார முடியாது, என்னிடத்தில் வாரம் என நான் ஒப்படைக்கிறேன் சுவாமி. I surrender myself to thee. I offer myself as a sacrifice to thee. அதுதான் நன்றி கடனாய் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தரை ஆசீர்வதிக்க போறார். அன்பு இயேசு சுவாமி, உடைய வார்த்தையை தியானிக்கும் போது தானே பொழுது எல்லோரும் பேச சுவாமி எங்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். அப்பா, கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் நாம் வருகிறோம் ஆண்டவரே, உம்மை தீர்த்து விட்டு போகிறோம் சுவாமி. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய கிருபையை நீ தரவே வேண்டாம் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நல்லவர் நல்லவர், உன் கிருபை என்றும் உள்ளது. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67 71 வசனங்கள். அதன் பிறகு 75ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67 71, அதன் பிறகு 75. அவருடைய தகப்பனாகிய சகரியா
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்களுக்கு சத்துருக்களின் கைகளிலிருந்தும் உங்களை சத்துருக்களின் கையிலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தடவையும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். ஆனால் நாம் அதோடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோமா? அதனால் நமக்கு என்ன பயன்? அதனால் என்ன பயன்? கிறிஸ்துமஸை கொண்டாடுவதனால இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இறங்கி வந்ததனால் நமக்கு என்ன லாபம்? அது வேதம் சொல்லுவது காணக்கூடாத இறைவன். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுவது காணக்கூடாத இறைவன் மாம்சத்தில் மனிதர்கள் கொண்டு இறங்கி வந்தார். God was all the time seated in the light which no man can approach unto, says he became flesh. Great is the mystery of godliness என்று வாசிக்கிறோம். தேவ ரகசியமானது, தேவ பக்தியானது மகா பெரிய ரகசியம். அது என்னவென்றால் தேவன் தாமே மாம்சத்தில் இறங்கி வந்தார் என்று. இதுதான் அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியாது. உலக மக்களுக்கு அநேகருக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் எப்படி மாம்சத்தில் வருவார்? அவர் ஏன் மேலிருந்தே பார்த்து கொண்டு இருக்க முடியாதா? அவருக்கெல்லாம் தெரியாதா என்று சொல்லி பல கேள்விகளை கேட்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாம் தெரியும். அவருக்கு மேலிருந்தே எல்லாவற்றையும் பார்க்கலாம், எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் அவர் உள்ளத்தில் உணரலாம். ஆனால் நாம் மேல் வைத்த அன்பு நிமித்தம் நம்மை போல ஒருவராய் மாற வேண்டும் என்று அதற்காக தான் உலகத்தில் இறங்கி வந்தார். இந்த நாளிலும் வேதவசனம் சொல்லுகிறது எதற்காக இறங்கி வந்தார். இந்த வசனத்தில் 3 காரியங்களை பார்க்கிறோம் இன்றைக்கு. 1, இயேசு சுவாமி பிறந்தது நோக்கத்தை குறித்து சகரியா என்ற தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் தகப்பனார் தீர்க்கதரிசனமாய் உரைத்த, ஆவியும் நிறைந்து உரைத்த 3 காரியங்கள் சொல்கிறார். இயேசு சுவாமி எதற்கு வந்தார் என்று. முதலாவதாக நம்மை சத்துருக்கள் கையிலிருந்து, எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் விடுதலை செய்யும்படிக்காக. இரண்டாவதாக நாம் பயமில்லாமல் நாம் வாழும்படிக்காக. மூன்றாவதாக நாம் வாழ்நாளெல்லாம் அவரை பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவரை தொழுது கொள்ளும்படிக்காக இந்த உலகத்தில் வந்தார். இன்று சங்கடம் கூட இதை தான் நாம் தியானிக்க போகிறோம். எதற்காக வந்தார் இயேசு சுவாமி? நம்மை சத்துருக்களை செய்வதற்காக. அநேகருடைய வாழ்க்கையில பல சத்துருக்கள் நமக்கு இருக்கலாம். விசேஷமாய் நம் வேலை ஸ்தலத்தில் சத்துருக்கள் இருக்கலாம். ஏன் நம் சொந்த பாஸ் நமக்கு சத்துருவாக இருக்கலாம். ஏன் நம்மோடு கூட இருக்கும் மக்கள், நண்பர்கள் நமக்கு சத்துருவாக இருக்கலாம். நம்முடைய உற்றார் உறவினர்கள் நமக்கு சத்துருவாக இருக்கலாம். பல மக்கள் நமக்கு சத்துருவாக இருக்கலாம். ஏன் வேதம் சொல்லுவது பிசாசானவன் கூட நமக்கு எஜிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாம் என்று தேடி வகை தேடி அழைக்கிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் இந்த சத்துருக்களை எப்படி மேற்கொள்ள போகிறோமா? இயேசு சுவாமி வந்தது நோக்கமா ஒவ்வொருவரையும் சத்துரு கையிலிருந்து விடுதலை செய்யும்படிக்காக. எப்படி இதை மேற்கொள்ள போகிறோம்? இயேசு சுவாமி சொல்லிக் கொடுத்த வழி என்ன? அவர் சொன்னார், தீமையை நன்மையால் வெல்லுங்க. ஓவர்கம் ஈவில் வித் குட் என்று சொன்னார். தீமையை நன்மையால் வெல்லுங்கள். பிரியமானவர்களே, நாம் வேலைஸ்தலத்தில் நமக்கு விரோதமான மக்கள் இருக்கும்போது என்ன செய்ய போறோம்? நாம் பட்டியலை தயார போகிறோமா? இல்லை, நாம் ஒன்றுதான் செய்ய போகிறோம். அவர்களுக்காக ஜெபிப்பது, அன்பினால் நிறைந்து இருப்பது. இயேசு சுவாமி செய்ததெல்லாம் அதுதான். அவருக்கு விரோதமாய் மக்கள் எழுப்பின பொழுது, அவருக்கு விரோதமாய் மக்கள் பேசின பொழுது அவர்களை நேசித்தார். யூதாஸ் காரியத்துக்கு வேதம் சொல்லுகிறது, கடைசி மட்டும் அவரை வைத்திருந்தார். 3 வருஷம் கூட தான் வைத்திருந்தார். பாருங்கள், எத்தனையோ குறை, எத்தனையோ தவறுகள். ஏன் அவரை காட்டி கொடுக்க போறதை கூட அவர் திட்டவட்டமாக அறிந்திருந்தோம். வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாராம்? கூடவே வைத்திருந்தார். He never spoke anything against him. Neither did he go and tell any people about him. வெளியே போய் அவரோடு கொண்ட சீடர்களை பார்த்து, இவன் என்னை காட்டி கொடுக்க போறான், இவன் பொல்லாதவன் என்றெல்லாம் போய் சீடர்கிட்ட சொன்னாரா? யோவான் சொன்னாரா? இல்ல, பேதுருகிட்ட சொன்னாரா? ஒரு வீட்டையும் சொன்னார். அமைதியா கூட தான் இருந்தான். 3 வருஷம் கூட தான் இருந்தான். இதுதான் நமக்கு ஒரு உண்மையான ஒரு முன்மாதிரி. பிரியமானது, இயேசு அன்புனால மக்களுடைய தீமையை தான் மேற்கொண்டார். அதை தான் நமக்கு சொன்னார். நாம் நம்முடைய பகைத்தவர்களை, நமக்கு விரோதமாக எழும்பும் மக்களை நாம் நேசிக்கணும். Love your enemies, bless those who curse you, pray for them that despitefully use you என்று சொன்னார். உங்களுக்காக, உங்கள் எதிரிகளுக்காக, சத்துருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களுக்காக
நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொன்னதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம்? அன்பினால தான் மேற்கொள்ள போகிறோம். அன்பினால தான் மேற்கொள்ள போகிறோம். சத்துருவை மேற்கொள்வது தேவனுடைய அன்பினால. ஜேஃப் ரோலன்ஸ் என்ற ஒரு பக்தனுடைய வாழ்க்கையை வாசித்து அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் சென்று அநேக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் ஒரே இருள். சவுத் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்யவே முடியாது. அந்த நேரத்தில் சபையை திறப்பது மிக கடினம். ஆனால் அங்கதான் போய் அந்த இருள் நிறைந்த தேசத்தில் தான் அவர் போய் ஊழியம் செய்தார். He was a pioneer in starting churches in South Africa. ஏராளமான சபைகளை ஸ்தாபித்தார். அவர் தேவ அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்வார். மக்களுக்காக ஜெபம் பண்ணுவார். தேவன் பெருத்த காரியங்களை செய்வார். அநேகருக்கு பாவ உணர்வை உண்டு பண்ணி அவர் இயேசுவை தேடி வருவார்கள். ஐயோ என்ன மணியும் என்று கதறி கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்த ஜேஃப் ரோலன்ஸ் ஒரு நாள் அவருக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழுப்பி வந்தான். அவர் மேல் பொறாமை கொண்டவர். He was jealous of Jeff Rollins. அவர் மேல் பொறாமை இருந்ததுனால இவர் எப்படியாவது தீட்டு கட்டணும் என்று சொல்லி அவரை கொண்டு போடணும் என்று சொல்லி வந்தான். என்ன செய்தான்? அதிகாலையில் புறப்பட்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பாய்சனை அதில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தால் அவரை கொண்டு விடலாம் என்று சொல்லி வந்தான். அதிகாலை தட்டினான் கதவை. ஜேஃப் ரோலன்ஸ் கதவை திறந்தார். என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஐயா, என்னுடைய மகன், என் சின்ன குழந்தை மிகவும் சுகவீனமா இருக்குது, சாவும் தருவாயில் இருக்கிறது, எப்படியாவது நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அவர் அப்படியே நம்பி உள்ள கொண்டு வந்தார். உள்ள கொண்டு வந்த பிறகு அவரிடத்தில் அவர் உட்கார வைத்த பிறகு அவன் சொன்னார், இந்தாங்க ஐயா, நான் கொண்டு வந்த பிளான்டன், இந்த பனானா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தான். கொடுத்து விட்டு அவனை கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தான், என்னடா இருக்கும். அவர் அப்படியே அதை சாப்பிட்டார். அவன் முன்னால மிகுந்த கர்சனையோடு சாப்பிட்டார், பொறுமையோடு சாப்பிட்டார். ஆனால் அவன் யோசித்தான், அவன் நினைத்து பார்த்தான், கட்டாயமா செத்து போவார் என்று. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அதை பார்த்தோம், நான் உள்ள மசைந்து விட்டு என்ன செய்தான் தெரியுங்களா? அவர் செய்தார், ஐயோ மகன் எப்படி கஷ்டத்தில் பாடுகிறானா, உன் குழந்தை எப்படி துடிக்கிறதான்னு சொல்லி கதறி அழுது ஆண்டவரே இந்த மகனை தொடும், அந்த குழந்தை தொடும் சுவாமி என்று கதறி அழுது அவனை ஆசீர்வதித்தார். அதை பார்த்தவன் அவனுக்கு அசைந்து போட்டான். என்ன செய்தான்? உடனே அவன் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஐயோ என மணியும் சுவாமி, இந்த பரிசுத்தமானுக்கு விரோதமாய், இந்த அன்பு நிறைந்த போதகர் விரோதமாய். அவன் ஒரு பெரிய போதகராக சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசு நன்மை மக்களை ஆண்டவரே, நாம் அவர்களை நேசிக்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். என் வாழ்க்கையில அநேக தடவை என் வேலை ஸ்தலத்துல பல மக்கள் எழுப்பி வருவார்கள். ஏன் என்னோட சொந்த பாஸ்போர்ட் அநேக தடவை எழுப்பி வந்திருக்கலாம். அந்த நாட்டில் நான் செய்வதெல்லாம் ஒன்றுதான். ஆண்டு சமூகத்தை சென்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். காட் பிளஸ், காட் பிளஸ். அதை செய்யும்பொழுது என் வாழ்க்கையில் கண்டது உண்மையாகவே நான் பார்த்தது என்னவென்றால், அதிசயமாய் தேவன் அவர்களை தொடுவதை பார்த்திருக்கேன். அவர்கள் நமக்கு நண்பர்களாய் மாறிவிடுவார்கள். இதுக்கு ஒரே வழி இயேசுவின் நன்மை. பிரியமானவர்களே, நம் சத்துருவிலிருந்து விடை செய்யும்படிக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எல்லா விதமான சத்துருக்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நம்முடைய ஊழியத்தில் இருக்கலாம், ஏன் நம்முடைய மத்தியில் இருக்கலாம், பல பல சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுதி வரலாம். அவள் எல்லாரையும் நாம் மேற்கொள்ள முடியும். எப்படி என்றால், கிறிஸ்துவின் அன்பினால் நாம் அறிந்திருக்க பொழுது, when you are filled with the love of Christ, you can overcome them easily. That is the reason Jesus came, to show the love of God to his people. ஜனங்களுக்கு அன்பை காட்டும்படிக்காக வந்த பெரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நம்புவோம். எல்லா சூழ்நிலையும் அவரை நம்புவோம். யாருக்கு விரோதமாய் தவறு செய்ய வேண்டாம், எல்லாரையும் நேசிவோம். இயேசு சுவாமி சொன்னார், love one another as I loved you. நாங்கள் உங்களை என் பிதாவின் மேல் வைத்து, பிதா என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன். நீ ஒருவருக்கு அன்பா இருந்தது போல ஒரு அன்பா இருந்தது என்று பிரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துமஸை மிகவும் கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்றால் கிறிஸ்துவின் அன்பு. ஒருவரை நேசித்து, ஒருவர் கொலைகளை மன்னித்து, ஒரு குற்றங்களை மன்னித்து, அவர்களை மறந்து இயேசு அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அது எதையும் தாங்கும், அது எதையும் சகிக்கும், அது தீங்கு நினையாது, பொறாமை கொள்ளாது, சினம் கொள்ளாது, எதையும் நம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து இருந்தார், அன்பை குறித்து அழகாய் போல பொறுத்துகிறார். அந்த அன்பினால் தான் பவுல் நிறைந்திருந்தார். ஆகவேதான் ஏராள மக்களை இயேசுவை திருப்பக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். அவர் சொல்கிறார், இயேசு அன்பு என்னை நெருக்கி வருகிறது. The love of Christ is constraining us என்று சொல்வதாக பார்க்கிறோம். அந்த அன்புக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாரும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். எல்லாருக்கும் இயேசுவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். அன்பனால் நிறைந்திருக்கும்படி செய்வார்.
முக்கியமான ஒரு காரியம். பிசாசன் சத்ரு என்று வேதம் சொல்கிறது. அவன் கூட எஜிக்கிறன் சிங்கம் போல எவனை விடுகலாம் என்று சொல்லி வகை தேடி வருவாங்க. 1 Peter 5 வாசிக்கிறோம். Your adversary the devil like a roaring lion seeketh whom he may devour, whom resist steadfast in your faith என்று வேதம் சொல்கிறது. அவனை எப்படி மேற்கொள்ள போகிறோமா? பிசாசை எப்படி மேற்கொள்ள போகிறோமா? அன்பதில்லை. அவனை மேற்கொள்ள போகிறது விசுவாசத்தினாலே மேற்கொள்ள போகிறோம். சத்ருவாகிய பிசாசை விசுவாசத்தினாலே மேற்கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது, அவர் பிசாசு அவரை வந்து சோதித்தான். எப்படி அவனை மேற்கொண்டார்? அப்பால போ சாத்தானே சொன்னாரா? அவருடைய வல்லமையை பயன்படுத்தினாரா? பட்டயத்தை பயன்படுத்தினாரா? ஒன்றுமில்லை. வேதம் சொல்ற வார்த்தையை பயன்படுத்தினார். He used the word of God. He said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God என்று சொன்னார். மனுஷன் அப்பத்தினால மாற்றமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி பிசாசை வார்த்தையினாலே மேற்கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, அவனை எப்படி மேற்கொள்ள போறோம்? விசுவாசம். எது மேல விசுவாசம்? கர்த்தர் மேல விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் இதை செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை நான் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கான், நான் அன்பா இருக்கணும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நம்பி அதைபடியே நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் பொல்லாத பிசாசு நம்ம ஓடி போவான். நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. பெரியமானவர்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, by faith we are going to overcome the devil. We have to obey and believe God. Believe God and obey God. If we believe and obey God, we can overcome every work of the devil. இந்த நாளிலே நாம் சத்துருக்களிலிருந்து விடுதலை செய்யும்படிக்காக இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த சங்கடம் சொல்லலாம், எனக்கு இப்படிப்பட்ட எதிரிகள் உண்டையா, வேற சத்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டையா, என் பிசினஸ்ல இப்படிப்பட்ட போராட்டம் உண்டையா என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரே வழி உண்டு. இயேசு நண்பனால் நிறைந்திருக்கு வந்தார். எல்லா சத்துரும் தலை குடும்பம் செய்வார். But man's ways please the Lord, he maketh even his enemies to be at peace with him என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் வழி தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் அவன் சத்துருவுக்கு கூட அவன் சமாதானம் இருக்க பண்ணுவாராம். நீதிமொழிகள் 14 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம் சத்துருக்கு சமாதானம் இருக்க வேண்டுமா? நம்மோடு அன்பாய் இருக்க வேண்டுமா? நம்முடைய சிநேகிதர்களாக மாற வேண்டுமா? ஒரே வழி உண்டு. எப்படி? நாம் அவர் நம் தேவனுக்கு பிரியமான வழி நடக்கும் போது, அவருடைய வழியில் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை கீழ்ப்பன் நடக்கும் பொழுது, அவர் மேல விசுவாசம் வைத்து வாழும் பொழுது பொல்லாத விசுவாசை நாம் ஜெயிக்கலாம். பொல்லாத மக்களை விரோதம் எழும்போது நம் சத்துக்கள் வந்து நம்முடைய சிநேகிதர்களாய் மாறும்படி செய்யலாம். இரண்டாவதாக வேதம் இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லு. எதற்காக வந்தாலும் சக்கரியா மூலமாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை, the second reason why Jesus Christ came was to give us, to deliver us from my first was to deliver us from our enemies. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நமக்கு அவர் நம்முடைய பிதாக்கள் அவருடைய நாம் எல்லாரும் பயம் இல்லாமல் என்றும் அவரை செபிக்கும்படிக்காக, பயத்தை அகற்றும்படிக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நம் பயத்தை போக்கும்படிக்காய் வந்தார். எப்போதும் ஒரு பயம். இஸ்ரேல் மக்கள் அந்த நாளில் சத்துருக்களால் போராட்டத்தை எதிர்த்து நிற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நாட்கள் தானே. அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்போதும் ஒரு பயம் அவர்கள் இருந்து கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பதாக 400 வருஷம் வேத வசனம் சரித்திரம் சொல்லுகிறது. Between the Old Testament and the New Testament there was a gap of 400 years. 400 வருஷம் ஒரு இடைவேளை இருந்ததா. அந்த இடைவேளையில பரிசுத்த வேத வசனம் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, ஒரு ஊழியக்காரனும் இல்லை, அவரை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. அவே they were living in constant fear. எப்பொழுதும் ஒரு பயம். அவரை பயம் மூடி எப்போது நிரப்பிக் கொண்டே இருந்தது. என்ன செய்வது? சத்துருக்களின் பயம். அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால ரோமம் அரசாங்கம் அவர்களை அடிமைகளாய் வைத்துக் கொண்டிருந்தது. அந்த நாட்களில் தானே இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக வந்தாரா? நம் பயத்தை போக்குவதற்காக, நம்மை சத்துருக்களின் பயத்தை போக்குவதற்காக, நம் எதிரிகளுடைய பயத்தை நம்ம நீக்கி போடுவதற்காக. ஆகவேதான் தேவத்தில் சொன்னார், பயப்படாது இருக்க வேண்டும். அந்த மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதவர்கள் அவர்கள் மந்தையை இரவெல்லாம் பாதுகாத்து கொண்டார். ஏனென்றால் யாராவது வந்து திருட்டு போயிடுவாங்க, யாராவது சத்துருக்கு நம்ம வந்து மேற்கொள்வார்கள் என்று சொல்லி பயந்து அவர்கள் இரவெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் தேவத்தில் திடீரென்று தோன்றின பொழுது சொன்னார்கள், fear not, I have good tidings of glad tidings of great joy shall be to all people. பயப்படாதிருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்றதாக பார்க்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததுக்கு காரணம் நம் பயத்தை போக்குவதற்காக. இயேசுசாமி சொல்லவில்லையா, என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதவர்கள் உங்கள் தேவன் உங்கள் பிதா இவர்கள்லாம் தேவன் அறிவாரே. முதலாக தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் கொடுக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, இயேசுவை நம்பி ஜீவிக்கும் பொழுது, அவர் வார்த்தையை நம்பி ஜீவிக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார், அவர் மீட்டு விலகவே மாட்டார். காரணம் அந்த பயத்தை, அவர் எதிர்காலத்தை கொடுத்த பயம், நம்பிக்கை நமக்கு உருவாக்கும்படிக்காக, அந்த பயத்தை விட்டு அகற்றும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்துவோட வந்தார். இந்த நாட்களில் கடந்த வருஷம்லாம் நம்ம அதிகமாய் பயத்து கடந்து போனோம். எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக எவ்வளோ பாடுபட்டோம். அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்து போனார்கள், அநேகருக்கு அன்பான்களை இழக்க கொடுத்தார்கள், பல விதத்தில் பிரச்சனைகள். ஆனால் அந்த நாட்டில் நம்ம எல்லாம் காத்து இந்த உயிரோடு தேசத்தை வைத்து மட்டும் கூட நம்முடைய ஆலயத்தை மறுபடியும் கொண்டு வந்து அவரை துதிக்கும்படிக்கு செய்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் நீய பிரசன்னம் நம்மை மூடி இருந்தபடினால்தான், அவர் தம் இறகுகளால் நம்மை மூடி மறைத்து, தீங்கு நம்மை விட்டு கடந்து போகும் வரைக்கும், விக்னங்கள் நம்மை விட்டு கடந்து போகும் வரைக்கும் அவர் கூடாரத்தில் நம்மை மூடி மறைத்துக் கொண்டார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, இயேசு சுவாமி வந்தது காரணம் பயத்தை அகற்றுவதற்காக, அவிசுவாசத்தை நமக்கு எடுக்கிறது. தேவ வார்த்தை மேல் நம்பிக்கை வச்சு தேவன் என்ன நடத்துவார் என்று நம்பிக்கை இருக்குமானால் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த கொரோனா வைரஸ்ல ஒரு அருமையான வாலிபர் பெண்ணை அறிவேன், நம் தேசத்தில் வேலை தேடுவதற்காக இந்த தேசத்தில் வந்து எவ்வளோ நர்ஸ் ஜாப்புக்காக படித்து பரீட்சை எழுத வேண்டும் என்று முயற்சித்து ஃபெயிலாகி கடைசியில் வேலை கிடைக்காமல் திரும்பி போனார். அந்த பெண் திரும்பி போன பிறகு என்ன ஆயிற்று? திடீரென்று தன் கணவன் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு அந்த கணவனை இழந்தார். அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னே தெரியல, நடுத்தரில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஐயோ, நான் எங்கே போவேன், எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான், யார்கிட்ட செல்வேன் கொண்டு கதறி கொண்டிருக்கும் பொழுதுதானே அவர் எல்லாராலும் கைவிடப்பட்டவராக, உற்றார் உணர்வால கைவிடப்பட்டவராக, ஏன் அவர் புருஷனுடைய சடலத்தை கூட போய் பார்க்க முடியாத நிலைமை, அந்த நிலைமையில் தான் இருந்தார். நாட்கள் கடந்தன. ஆனால் ஆண்டவர் திருப்பி அந்த பெண்ணை கொண்டு வந்து இன்றைக்கு அருமையான கவர்மெண்ட் ஜாபை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்குது. வேதம் சொல்லி தகவலிட்ட பிள்ளைகளுக்கு தகவலும் விதவைகளை விசாரிக்கிறவர். அவர் ஜெபித்ததான் என்ன? எரேமியா 49:11 எழுதப்பட்ட வசனப்படி தகப்பட்ட பிள்ளைகளை என் கையில விடுங்க, உதவியை நம்பட்டும், நான் உங்களை விடோடு காப்பேன் என்று சொன்ன வசனம் அவர் பிடித்து கொண்டார். ஆகவே இந்த நாளில் நல்ல ஜாபை கொடுத்து இந்த தேசத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, இயேசுவை நம்பினவர் கைவிடப்பட்டதில்லை. ஆகவேதான் இந்த நம்பிக்கை உருவாக்குவதற்காக, இந்த பயத்தை நமக்கு நீக்கி போடுவதற்கெல்லாம் எதிர்காலத்துக்கு கொடுத்த பயம், நம்முடைய பிள்ளைகளை கொடுத்த பயம், நம்முடைய குடும்பத்தை கொடுத்த பயம், நம்முடைய வேலையை கொடுத்த பயம், சகலத்திலும் நாம் ஆண்டவரை நம்பியிருப்போம் என்றால் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை அற்புதமாய் நடத்துவார். நாம் அவரை நம்புவோமா? இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயிலின்றே ரட்சிப்பார், தங்கும் பாராதமை காத்திடுவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தர் வலது பரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். கர்த்தரை நம்பினோர் மாண்டதில்லை, அவரை விசுவாசித்தோர் மாண்டதில்லை, அவர் ராஜ்யத்தை முதலாவது தேடினோர், அவர் மேல் அனுபவித்து வாழ்ந்தோர் ஒரு நாளும் மாண்டதில்லை. பெரியமானவர்களே, அவர் கைவிடவே மாட்டார். நம்மளை எதற்காக? நம்மைக்காக மாம்சத்தில் இறங்கி வந்து பயத்தை போக்கி நமக்குள் ஒரு நம்பிக்கை உருவாக்குவதற்காக தான் அவர் பிரசங்கித்ததான். அதுதான் தைரியமா இருங்க, பயப்படாது இருங்க, பயப்படாதுன்னு தான் சொல்லி பிரசங்கித்தார். ஏன் பயப்பட்டாய்? உன் விசுவாசம் எங்கே என்று சொன்னார். அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார்.
பயப்படாதீங்க என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்ம சொல்றதெல்லாம் fear not, fear not, do not be worried about anything because he is with us. அவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொலோசியர் 1:20 சொல்கிறது, இயேசு நமக்குள் இருப்பதே இந்த மகிமையின் நம்பிக்கை. He is within us, he is within us, not only with us, he is within us. நமக்குள் இருப்பதே இந்த மகிமையின் நம்பிக்கை. கடைசியாக வேதவசனம் சொல்லி எதற்காக வந்தாராம்? நம்மை பரிசுத்தத்தோடு கிறிஸ்து இயேசு மாம்சத்தில் இறங்கி வந்தார். பெரியமானவர்களே, நாம் இஸ்ரவேல் மக்கள் இந்த நாட்களில் நியாய பிரமாணத்தை எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாங்க, எவ்வளோ அவர்கள் கீழ்ப்படிய பார்த்தார்கள், முடியாமல் போயிட்டு வனாந்தத்தில் தேவன் பலத்த காரியங்கள் செய்தார். அனுதினமும் எவ்ரிடே they tasted miracle, everyday. தினந்தோறும் அப்பத்தை மன்னாவை வானத்திலிருந்து அவர் பொழிந்தார். தேவன் அதிசயத்தை காணும்படிக்கு செய்தார். தண்ணி இல்லாத ஒரு தண்ணியை வரவித்தார். ஏன் சிவந்த சமுத்திரம் அவர் எதிராய் வந்த பொழுது அந்த 2 பிளந்தார். இரவில் அக்னி ஸ்தம்பம், மத்தியானத்தில் மேக ஸ்தம்பம் அவங்களை மூடி மறைத்து காத்தது. அவள் கேட்டதெல்லாம் கொடுத்தார். ஆனாலும் பாருங்க, ஒருவர் கூட அவர்கள் கானான் தேசத்துக்குள் நுழைய முடியாமல் ஆயிற்று. காரணம், they were not able to keep the commandments. They were not able to keep the commandments. It's not the commandments that is important, it's the grace of God. இயேசு கிறிஸ்துவோடு வந்த பொழுது கிருபையும் சத்தியம் வந்தது. வெறும் கிருபை அல்ல, கிருபை சத்தியம். முதலாவது கிருபை, முதலாவது grace, the strength of God. The strength of God is needed to overcome sin. Secondly, it was the truth. You will need to obey the word of God. You need to obey the word of God. God's grace, God's strength will give you divine enablement to obey His word. அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். பெரியமானவர்களே, பரிசுத்தத்தோடு நீதியோடு பாவத்தோடு அல்ல. பாவம் இல்லாமல் வாழ முடியுமா? கட்டாயமா வாழ முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவன் பாவத்துக்காக தான் சிலுவையில் மரித்தார். 1 பேதுரு 2:24 வாசிக்கணும். அவர் தாமே தம் சரீரத்தில் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்காக தம் ஜீவனை கொடுத்தார் என்று. He bore our sins in His own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes we were healed. And we can be dead to sin. How is it possible? It is through the sufferings of Christ, through the wounds of the Lord Jesus Christ. The grace and the strength that comes from the wounds of the Lord Jesus Christ will give us strength to overcome sin. இயேசு சுவாமி குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னார், நான் அக்கினியை போட வந்தேன். லூக்கா சுவிசேஷம் 12:49 சொல்லுகிறது, நான் அக்கினியை போட வந்தேன், ஐயோ பொழுது பட்டு எறிந்தால் நலமா இருக்குமே, அதுக்கு முன்பாக எவ்வளவு நெருக்கப்படுகிறேன் என்று தம் ஆவியை நம்ம ஊற்றும்படிக்காய் வந்தார். தம் வல்லமையில் ஆவியை ஊற்றி பாவத்தை மேற்கொள்வதற்கு, பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்தார். அநேக தடவை நாம் we struggle to live a holy life, we struggle to overcome sin. You know why? Because we live in the law. We live in the law but not in the grace. The grace brings the power of the Holy Spirit upon you. பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம மேல் கொண்டு வரும். அந்த பரிசுத்தாவி வரும்பொழுது லகுவாய் பாவத்தை மேற்கொள்கிறோம். நம்முடைய பலன் அல்ல, தேவ பலம் வந்து நிரப்புகிறது. நம் சிந்தையில ஒரு பரிசுத்தம், நம் பேச்சில் ஒரு பரிசுத்தம், நம் வழியில பரிசுத்தம், நம் நினைவுல நம்ம பரிசுத்தம், எல்லாத்திலும் ஒரு தெய்வீக பரிசுத்தத்தை கொடுக்கிறார் பரிசுத்தாவியானவர். அதை கொடுக்கதான் உலகில் வந்தார். நாம் வாழ்நாளெல்லாம் பாவம் இல்லாமல் தூய்மையோக நம்முடைய நீதினால் நிறைந்து, நம் நீதி அல்ல, நம் நீதி அழுக்கும் கந்தை என்று வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் நீதி, the righteousness of the Lord Jesus Christ. He who knew no sin became sin for us, that we might be made the righteousness of God in Him என்று எழுதப்பட்டது. நாம் தேவனுடைய நீதியால் நிறைந்திருக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். ஆகவே அதுக்காக தான் வந்தார். எதுக்கு வந்தார்? நம்மை பரிசுத்தமாய் வாழ, பாவம் இல்லாமல் வாழ. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து கொண்டு அவர்கள் தத்தளித்தார்களே, அதை நீக்கி போடுவதற்காக நான் இந்த உலகத்தில் வந்தார். வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்துல நாங்கள் நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்ன இயேசு. இன்று சாயங்காலம் பெரியமானவர்களே, கிறிஸ்துமஸை கொண்டாடும் நாம் இதோடைய பலனை, இதோடைய ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஏதோ பாடுகிறோம் வருகிறோம், ஒவ்வொரு வருஷமும் அதை கொண்டாடுகிறோம் அல்ல. Every time we come to know the presence of God, we must give thanks for the Lord Jesus Christ. Thank Him for what He has done for us. Thank you Lord for coming in flesh. எங்களுக்காக மாம்சத்தை இறங்கி வந்ததுக்காக நன்றி என்று சொல்வோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் என்னை விட்டு நீக்கி போட வந்தீரப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்க வந்தீரப்பா, எனக்கு பயமில்லாமல் வாழ்க்கையை வாழ வந்தீர் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். எப்பொழுது நடக்கும்? அவர் வார்த்தையை நாம் நம்பணும். அநேக தடவை வார்த்தை வாசிக்கிறோம், அநேக காரியங்களை வாசிக்கிறோம், ஆனால் அதன்படி நாம் விசுவாசிக்கிறது இல்லை. 1 தெசலோனியர் 2:13 சொல்கிறது,
The word of God which worketh effectually in them that believe. தேவ வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிரியை செய்யும் வல்லமை என்று வேதம் சொல்கிறது. தேவ வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது அதுதான், அப்போதான் அது கிரியை செய்யும். அதை நம்பும் பொழுது அது நம்பிக்கைக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் என்ன? We begin to praise God. Thank you, Jesus, for coming. Thank you, Jesus, for giving your life for me. Thank you, Jesus, for being born in this earth, in the flesh. Lord, thank you என்று சொல்ல நன்றி செலுத்திக்கொண்டே இருப்போம் என்றால் தேவ வல்லமை வந்து நம்ம நிரப்பும். அவருடைய கிருபை வந்து நிரப்பும். அவர் பலன் வந்து நிரப்பும். உன்னத விலையில் ஆற்றலும். நாம் இந்த உலகத்தில் வாழும் தானே சாட்சியுள்ள வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துமஸ் என்ன என்பதை அர்த்தத்தோடு வாழும் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அநேகரையே சொந்த திருப்பக்கூடிய கண்களை நாம் மாற்றுவார். அவரை நோக்கி பார்த்தோம் அந்த நாளில் இதுதான் கிறிஸ்துமஸ். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் என்பது என்ன? தேவ பலத்தால அன்பினால சத்துருக்களை மேற்கொள்வது. இரண்டாவது, பயமில்லாமல் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வது. மூன்றாவதாக பரிசுத்தாவின் வல்லமையினால தூய்மையான வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க அவதாய் காத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் கொடுத்து தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்கிறது, இதற்காகவே தாவீதின் வம்சத்துல ஒரு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். தாவீதின் வம்சத்துல ஒரு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இன்று சாயங்காலம் நமக்கு ஒரு ரட்சணிய கொம்பு உண்டு. இந்த கொம்பது நம்மை பாதுகாக்கும் கொண்டு, தீங்கிலிருந்து விலக்கி காக்கும் கொண்டு, சத்துருக்களை அன்பினால மேற்கொள்ள செய்யும் அன்பு, எல்லாத்துக்கும் மேலாய் பாவமில்லாமல் வாழ வைக்கும் அன்பு, பரிசுத்தமாய் ஜீவிக்க வைக்கும் அன்பு. இந்த அன்பை விசுவாசிப்போமா? அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த அருமையான கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு செய்த தியாகம் எத்தனை பெறுது. அதுதான் 10 சொன்னான்ப்பா. அது ஈடான எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரை, என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னான் சுவாமி. இன்று சங்கடம் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வழிகளில் நடக்க, உமக்கு பிரியமானதை செய்ய, உங்களுடைய ஆவியில் நிறைந்திருக்க, உங்களுடைய அன்பினால் நிறைந்திருக்க, மற்றும் குறைகளை மன்னித்து மறந்து எல்லாரையும் நேசிக்கும் ஒரு இடத்தை எங்களுக்கு தரும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய ஆவினால் நிரப்பி எங்கள் வழியை நடத்தும். தொடர்ந்து எங்களோடு இருந்த வழியை நடத்தும் சுவாமி. ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசிரியத்து அனுப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். இன்று சங்கள் ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசிரியக்க போகிறேன். Today every one of thy children who have come with all sorts of needs are going to be Lord blessed Lord. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க போகிறேன். தனித்தனியாய் கண்ணீரும் துயரமும் பயமும், ஆண்டவரே பாவத்தை மேற்கொள்ள முடியலே என்ற பாரம், இன்னும் சுவாமி பல பயத்தினால நிறைந்திருக்கும் பாரம், சத்துருக்களால் ஒடுக்கப்படும் பாரம், இவை எல்லாத்தையும் தகத்தெறியும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய பிரசனத்தால் நிறைத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. எல்லா துதிகரமாக உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அன்புடைய இயேசு சுவாமி மற்றுமாய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சுவாமி உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக பாடி துதித்து உம்மை போற்றும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ 21 மாதங்கள் அதுவே சபை கூட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு இந்த நாளிலும் தகப்பனே மறுபடியுமாக சபை கூடி உண்மை ஆராதிக்கும்படிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் ஆராதனையை நாங்கள் சபையில கொண்டாடும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கியத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவரே, உங்க கிருபை எங்களை தாங்கிட்டு இருப்பா, எங்களை பாதுகாத்துப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து, ஒவ்வொரு கண்ணீரை துடைத்து, ஒவ்வொருவரோடு கூட இருந்து பலப்படுத்தி இந்த நாளுக்கான செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி எங்களோடு இருந்தபடியாக ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிள்ளைகள் உண்மை துதிக்க வந்தார்கள், உண்மை புகழ்ந்து பாட வந்தார்கள், உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படிக்கு வந்தார்கள். ஆகவே ஒவ்வொரு மேலும் கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மேலும் தனித்தனியாய் 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 lay your hands upon every one of thy children this evening, Lord. Let thy grace and mercy come upon thy children, just as you promised, Lord. The reason for why you have come to this world, Lord, to give peace, to give them, Lord, to take away, remove fear from them, to deliver them from all their enemies, and of all to live a righteous and holy life all the days of their life. இந்த நாளிலும் சுவாமி உடைய வாக்கின்படியே தகப்பனே ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து அந்த கிருபையை தருபடி ஜெபிக்கிறோம்.
இதுதானப்பா கிறிஸ்துமஸ். வெறும் கிறிஸ்துமஸை கொண்டாடலப்பா சுவாமி, அதை நாங்கள் அனுபவிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அனுபவிக்க வந்திருக்கிறோம். அதற்காகவே எங்கள் ரட்சனை கொம்பை ஏற்படுத்தி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து அவர்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே நீ ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து இந்த வார்த்தை கேட்ட மக்கள் மேல அனுப்பும் முன்பாக you lay your hands upon every one of thy children and you bless them and send them. Do the same thing this evening, Lord, because they have come to worship you. உம்மை துதிக்கும்படிக்காக, உம்மை ஆராதிக்கும்படிக்காக, சுவாமி உம்முடைய பிறந்த நாளை கொண்டாடும்படிக்காக வந்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கருத்து வைப்பீராக. இன்று சாயங்காலம் கூட பிள்ளைகள் பாடி துதித்தார்கள் சுவாமி, அவர்களை ஆசீர்வதிப்பீர் என்று இருக்கு. சந்தேகமே இல்லை ராஜா. Thank you Jesus. Thank you wonderful Savior. Thank you mighty Lord. எங்களுக்காக வந்து ஆண்டவரே உம்மை ஜீவன் எங்களுக்காக கொடுக்கும்படிக்காக வந்தீரப்பா. உம்மை தாழ்த்தினீர் ஆண்டவர். மகா பெரிய பரிசுத்த, மகா பெரிய ஒளியில் வாசம் செய்கிறவர், ஒருவரும் சேரப்படாத ஒளியில் வாசம் செய்கிறவர். உபேரி தாழ்த்தி மனோர் குரு கண்டு இறங்கி வந்தது எங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. உமக்கு முன்பாக தாழ்த்துவது ஆண்டவரே சுலபம், ஆனால் மனிதர்கள் முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இன்று சாயங்காலம் ஒவ்வொரு மேலும் கருத்து வைக்கிறாங்க. உடைய கிருபை பெருகி வருவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதத்தை கொட்டுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவதற்காக ஸ்தோத்திரம். You are laying your hands upon every one of thy children this evening because you are alive, Lord. You are alive. They came to worship you and to celebrate your birthday. Therefore you are blessing them this evening. இன்றைக்கு oh thank you Jesus. Thank you wonderful Savior. Oh rabaraba shikaraba ribalu sandiri ma shikaraduri sharabuki litanashi ma sandura rikalu sanduri ebunashi raburaki tartulaba rekilama sidirabalushi tirabalukaraba. இந்த நாளை ஆண்டவர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு தேடி இந்த தூரம் வெகு தூரத்தில் வந்திருக்கிறீங்க. அநேகர் வெகு தூரத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறார். ஆகவே இதை நீங்கள் பார்ப்பீங்க. Surely you will see in the days to come that the blessing of God will be upon your family. ஆகவே உமக்கு நன்றி சுவாமி. எங்களோடு இருந்தே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அணியின் ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து விசேஷம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் தேவ பிரச்சனை ஒவ்வொரு உணர்ந்து பாதுகாத்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.